மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை. வெளியூர் அன்பர்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் வெற்றிக்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதல்ல இந்த கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற இருதயம், இரத்தம், நாடி நாடங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களையும் நாடி நாள பின்னல்களிலே ஏற்படுகிற பிரச்சனையும் பற்றி பார்த்தோம். முதலாவதாக நோந்தேன் உயர்குருதி அமுக்கம். இரண்டாவதாக இருதயத்தில் இருக்கின்ற இந்த முடிவுறு நாடிகளில் ஏற்படுகிற பிரச்சனை. மூன்றாவதாக நாங்கள் என்ன சொல்வோம் என்றால் இந்த பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ். உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு இந்த கால்களிலே இந்த நாடிகள் அல்லது நாளங்கள் என்று சொல்லலாம், உண்மையாக சொல்ல போனால் எல்லாம் வீக்கமடைந்து இருப்பதை நாங்கள் காணலாம். இதை நாங்கள் சொல்லுவது வெரிகோஸ் வெயின் என்று சொல்லுவோம். வெரிகோஸ் வெயின், சரியா? இந்த கால்களிலே இவ்வாறு இந்த தொடர்ச்சியாக இந்த நாளங்கள் வீக்கமடைந்து சில நேரங்களிலே அந்த நாளங்கள் உடைந்து இரத்தம் அப்படியே உடல் கால்களில் அப்படி பீச்சி அடிக்கும், வீசி அடிக்கும், சரியா? எனவே இது ஒரு நாங்கள் சொல்லுவோம், அதாவது எங்களுடைய புறப்பகுதிகளிலே இந்த நாடி நாடங்களிலே ஏற்படுகிற நோய். அதை நாங்கள் பெரிபரல் வாஸ்குலோபதி என்று சொல்லுவோம். எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த இருதயம், இரத்தம், நாடி நாளங்கள் ஏதாவது ஒரு இடத்திலே பிரச்சனை ஏற்பட்டால் அது உங்களுடைய இந்த இரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை ஏற்படுத்தும். அதாவது உங்களுடைய ஆண்குறியினுடைய விரைப்பு தன்மையை பாதிக்கும். சில பேருக்கு உங்களுக்கு தெரியும், இந்த விதையிலே நாளங்கள் வீங்கி காணப்படுகிறது. அந்த விதையிலே கூட சில பேருக்கு இந்த நாளங்கள் வீங்கி காணப்படும். அது என்னென்றால் விதைகளிலே ஏற்படுகின்ற நாளங்களின் வீக்கம். எனவே இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கட்டாயமாக நாங்கள் ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்று சொல்லப்படுகின்ற டிவி, அதாவது உங்களுக்கு தெரியுமே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்று சொல்லப்படுகிற ஸ்கேனை நாங்கள் செய்து வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அதே நேரத்திலே இயலுமானவர்கள் சத்திர சிகிச்சையின் மூலமாக இந்த விரிவடைந்த நாளங்களை சரிப்படுத்தலாம் அல்லது அகற்றலாம். இப்படி இவைகள் இருக்கின்ற போது கூட ஒரு ஆணினுடைய சில நேரங்களில் 100% என்று சொல்ல முடியாது, சில நேரங்களிலே ஆண்களினுடைய இந்த விரைப்பு தன்மை பாதிக்கப்படும். எனவே முக்கியமாக இந்த கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் என்று சொல்லப்படுகிற இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினாலே ஏற்படுகின்ற விரைப்புத்தன்மை இன்மையை போக்குவதற்காக எங்களோட குருதி அமுக்கம் பிளட் பிரஷரை நாங்கள் நார்மலாக வைத்திருக்க வேண்டும். 120 கீழ் என்பது வளர்ந்தவர்களுக்கு 140 கீழ் 89, இதுக்கு மேலே போகக்கூடாது. இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும், கூட எங்களுடைய வேலை தளங்களிலே கொஞ்சம் நாங்கள் மோடிஃபை பண்ணணும். இயலுமானவட்டும் இருந்து கொண்டு வேலை செய்யலாம், அல்லது கூட நேரம் நின்று கொண்டு இருப்பவர்கள் ஒரு 20 நிமிஷம் நின்று கொண்டு வேலை செய்யப்பட ஒரு கொஞ்ச நேரம் இருக்கலாம். இருக்கின்ற போது நன்களாக கால்களை உயர்த்தி வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் சொன்னது போல இந்த விரிவடைந்த நாளங்கள், இந்த வெரிகோஸ் வெயின் போன்ற பிரச்சனைகள் உங்களுடைய கால்களிலே ஏற்படும். சாதாரணமாக இந்த பிரச்சனை பெண்களிலே நாங்கள் காணலாம். பெண்களானவர்கள் பிள்ளை பெற்ற பிற்பாடு, கற்பம் தரித்து பிள்ளை பெற்ற பிற்பாடு அவர்களுக்கு கால்களில் ஏற்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆண்களை பொறுத்தமட்டிலே கூடுதலான நேரம் நின்று வேலை செய்பவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே இதை கூட எங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் என்று சொல்லுவோம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறையில் ஏற்படுகிற சில மாற்றங்களை செய்வதன் ஊடாக நாங்கள் இதிலே இருந்து வெளியே வரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்திலே உங்களுடைய இரத்தத்திலே இருக்கின்ற மிக முக்கியமானது இன்னொன்று இருக்கின்றது. என்னவென்றால் உங்களுடைய இரத்தத்தில் இருக்கிற லிபிட் ப்ரொஃபைல், கொழுப்பமிலங்கள், ஃபேட்டி ஆசிட், முக்கூட்டு கொழுப்பமிலம் ட்ரைகிளிசரைட்,
அடுத்தது கொலஸ்ட்ரால், இவற்றை நீங்கள் கட்டாயமாக கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியம். அதாவது என்ன சொல்லுகிறார்கள், சில பேர் இந்த கொலஸ்ட்ரால் நோய்க்கு மருந்து குடிக்கின்ற போது 5 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் பிழை. ஏனெனில் எப்படியும் நீங்கள் அந்த நோயை குறைப்பதற்காக நேர ஒரு 20 மில்லிகிராம் அட்ரவெஸ்டாட்டின் என்று சொல்லுவோம், அல்ல ரொசஸ்டாட்டின் என்று சொல்லுவோம், ரொசிட்டன்னும் இந்த மருந்துகள் எல்லாம் 20 மில்லிகிராமே குடிக்க வேண்டும். 5 மில்லிகிராம் 10 மில்லிகிராம் ஒரு பிரயோசனம் இல்லை. கடைசியாக வந்த ஆராய்ச்சி முடிவுகளின்படி எப்போது நாங்கள் முழுமையாக இந்த நோய்க்குரிய இந்த கொலஸ்ட்ராலுக்குரிய மருந்துகளை, இந்த முக்கூட்டு கொழுப்புகள் கொழுப்பு அமிலங்களுக்குரிய மருந்துகளை குடிக்கிறோமோ எப்போது நல்ல ஒரு ஹை டோஸில் தொடங்க வேண்டும். அதே நேரத்தில் கவனிக்க வேண்டும், இந்த ஹை டோஸிலே தொடங்குகின்ற போது சில நேரங்களில் அவர் கூடுதலான அளவு மது அல்லது ஆல்கஹால் பாவிப்பவராக இருந்தால் ஈரலிலே சில நேரத்தில் பிரச்சனை ஏற்பட பார்க்கும். என்றபடியால் ஈரலினுடைய நொதியங்களை, அதாவது லிவர் என்சைம்ஸ், அது நாங்கள் ALT AST என்று சொல்லுவோம், அல்லது பழைய காலத்தின்படி SGOT அல்லது SGPT என்று சொல்லுவோம். அவற்றை நாங்கள் குறைந்தது 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். எனவே கொலஸ்ட்ராலுக்குரிய அல்லது முக்கூட்டு கொழுப்புகள் அல்லது கொழுப்பு அமிலங்களுக்குரிய மருந்துகளை குடிக்கின்ற போது போதும் ஹை டோஸிலே தான் தொடங்க வேண்டும். இல்லாவிட்டால் சின்ன டோஸிலே தொடங்கினால் அது ஒரு பிரயோசனம் இல்லை. அப்படி இருந்தால் என்ன நடைபெறும் என்றால், உங்களுடைய முடியுறு நாடிகளிலே இந்த கொழுப்புகள் போய் படிந்து உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படும். அதே பிரச்சனை தான் உங்களுடைய விதை பையிலும் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. ஆண்குறியிலும் ஏற்பட்டு உங்களுடைய ஆண்குறி விரைப்புத்தன்மை பாதிக்கப்படும். அடுத்ததாக முக்கியமாக கவனிக்க வேண்டும், இந்த லிப்பிட் ப்ரொஃபைல் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது ட்ரைகிளிசரைட், TG, கொலஸ்ட்ரால், HDL கொலஸ்ட்ரால், LDL கொலஸ்ட்ரால், இவற்றையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? குறைந்தது 3 மாதத்துக்கு ஒரு தடவை கட்டாயமாக இதை ஒரு வரிச்சட்டமாக கொள்ளுங்கள். 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் உங்களை பரிசோதித்து பார்க்க வேண்டும். 3 மாதத்திற்கு ஒரு தடவையாவது உங்களுடைய இந்த இரத்தத்தில் இருக்கிற லிப்பிட் ப்ரொஃபைலை நீங்கள் செய்து பார்க்க வேண்டும், 3 மாதத்துக்கு ஒரு முறை. எனவே என்னுடன் பல பேர் கதைப்பார்கள். ஆகக்கூடிய இந்த டிக்டாக்ல மட்டும் 10 லட்சம் வியூஸ் போயிருக்கிறது, 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கின்றது. எனவே எல்லாரும் கதைக்கின்ற போது சொல்லுகின்ற விடை, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கின்றது, எப்போது பார்த்தீர்கள் என்றால் டாக்டர் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி அல்ல, ஒரு ஃபைலை உருவாக்குங்கள். ஃபைலை என்னென்ன எப்போ செய்ய வேண்டும். இப்போது உதாரணமாக அந்த ஃபைலிலே ஹேஸ் டு டூ, எப்போது செய்ய வேண்டிய வேலை என்று சொல்லி போட்டு, இன்றைக்கு நீங்கள், அதாவது 8ஆம் மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு கொலஸ்ட்ரால் லிப்பிட் ப்ரொஃபைல் செய்தல் என்றால் கட்டாயமாக 3 மாதம், அதாவது 11ஆம் மாதம் 25ஆம் தேதி கட்டாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஃபைலில் நீங்கள் எழுதி வைத்திருப்பீர்களாக இருந்தால் எங்களை வேலைப்படு காரணமாக ஏற்படும் மறதியை எங்களாலே மாற்ற முடியும். முக்கியமாக 3 மாதத்துக்கு ஒருக்கா சோதிக்க வேண்டும். உங்களுடைய குடும்ப வைத்தியரை கண்டு இந்த கொலஸ்ட்ராலை நீங்கள் லிப்பிட் ப்ரொஃபைல், ட்ரைகிளிசரைட், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி ஆசிடை நீங்கள் எப்போதுமே கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்படி வைத்திருக்கின்ற போது உங்களுக்கு இந்த இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஒருபோதுமே ஏற்படாது. எனவே இந்த நிகழ்ச்சி, அதாவது உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் பாலியல் வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை வைத்துத்தான் அடிப்படையாக செய்யப்படுகிறது. எனவே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தொடர்பு கொள்ள முடியும். மறக்காமல் இதை பார்க்காத அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுடன் உங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் யூடியூப்லே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மணி சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி டிக்டாக்லே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்திலே 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயமாக ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்த லிப்பிட் ப்ரொஃபைலை செய்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் குடும்பத்தில் யாராவது சிறிய வயதிலே மாரடைப்பு அல்லது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அல்லது ஹார்ட் அட்டாக்ல இறந்திருந்தால் அது 25 வயசுக்கு மேலேயும் அது பார்க்க வேண்டும். இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்டின் படி கடைசியாக வந்த ஆராய்ச்சி முடிவுகளின்படி ஒரு 20 வயசுல இருந்து கட்டாயமாக அனைவருமே இந்த லிப்பிட் ப்ரொஃபைலை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல பரமனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.